Hello guys, welcome back. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவர்ஸ் linked list. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட linked list ப்ராப்ளம் நான் வந்து ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதில் தான் ஒரு பேசிக்ஸ் எப்படி linked list ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ரியல் டைம் எக்ஸாம்பிள் எல்லாமே சொல்லியிருப்பேன். அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு linked list கொடுத்துருவாங்க. அந்த linked லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ 1 2 3 4 5 ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்றது மூலமா 5 4 3 2 1 ன்னு ரிவர்ஸ் பண்ண போறோம். லிங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் நமக்கு அரே மாதிரி இண்டெக்ஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இனிஷியலா ஒரு வேல்யூ பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க பாயிண்ட் மூலமா ஒரு வேல்யூவை மூவ் பண்றது மூலியமா தான் அடுத்தடுத்த வேல்யூ போக முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் இங்கே 1 இருக்குன்னா இதோட சேர்த்து ரெண்டாவது வேல்யூவோட அட்ரஸும் இதில் ஸ்டோர் ஆயிருக்குமா? அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூங்கிறது ஃபர்ஸ்ட் வேல்யூவும் ரெண்டாவது வேல்யூவோட அட்ரஸும் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது, பாயிண்ட் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் கண்டிஷன் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஹெட்டு, எனக்கு வந்து ஹெட்டில் தான் வந்து பாயிண்டர், நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டர். ஸோ ஹெட்டே எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் நல்லன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இஃப் ஹெட் டபுள் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் நல். ஹெட் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு நல்லன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு இப்போ ஒரு சில ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகணும். நான் பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்னன்னா லிஸ்ட் நோட் கரண்ட் ஈக்குவல் டு ஹெட்டை பாயிண்ட் பண்ணிக்கிறேன். அதில் நெக்ஸ்ட்டு லிஸ்ட் நோட் ப்ரீவியஸ், இதில் வந்து நல்ல பாயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நோட் நெக்ஸ்ட்னே கொடுத்துட்றேன் இதை, அதாவது அடுத்த வேல்யூ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு அதையும் நல்ல பாயிண்ட், இதுவும் நல்ல பாயிண்ட் பண்ணிட்டேன். இப்போது நார்மலாக நம்ம ஆல்ரெடி இங்கே மேலே பேஸ் கண்டிஷன் எழுதிட்டோம். ஹெட் வந்து நல்லா இருந்தால் நல்லன்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். அதாவது ஒயில் கண்டிஷன்லேயே அதான் எழுத போகிறோம். ஒயில் நான் இங்கே வந்து ஹெட்டை யூஸ் பண்ணல, கரண்ட்னு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஹெட்டை வந்து கரண்ட்டில் பாயிண்ட் பண்ணிட்டேன். CURRENT கரண்ட்டு நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு சில ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் ஆகணும். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இப்போது இந்த கனெக்ஷன் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னா ரெண்டாவது வேல்யூ வந்து அட்ரஸ் வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ் வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும் ப்ரீவியஸ் எலமெண்ட்டில். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அட்ரஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணி இப்போது ரெண்டோட இடத்துல இந்த அட்ரஸ் 1ஓட அட்ரஸ் வைக்க போகிறேன், 3ஓட இடத்துல 2ஓட அட்ரஸ் வைக்க போகிறேன், 4ஓட இடத்துல 3ஓட அட்ரஸ், 5வது இடத்துல 4ஓட அட்ரஸ் வைக்க போகிறேன். இந்த அட்ரஸை மாற்றுறது மூலயமா எனக்கு வந்து லிஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிருமா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இதை வந்து வேரியபிள் வந்து ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு வேல்யூவை கரண்ட்டாக வச்சுக்கிட்டேன், ஆல்ரெடி இங்கே வச்சுட்டேன். ஹெட்டை வந்து பாயிண்ட் பண்ணிட்டேன், கரண்ட்டு வச்சுட்டேன். நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேல்யூவாக ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து போகிற வேல்யூவை நெக்ஸ்ட்டில் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த நெக்ஸ்ட்டில் வந்து இந்த வேல்யூ வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா இது ஃபார்வேர்டில் கனெக்ஷன் ஆகணும்னா எனக்கு வந்து பேக்வேர்டில் தான் ஆகணும். ஸோ இந்த கனெக்ஷனை நான் கட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ வந்து நான் நல்லுன்னு அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த கனெக்ஷன் இருக்குல்ல அதை வந்து ரிவர்ஸில் பண்ணிடுறேன். அப்படியே இந்த ஆப்ரேஷனை திருப்பி பண்ணுறது மூலயமா எனக்கு வந்து லிங்க் லிஸ்ட் ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னா நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட்டை வந்து CURRENT கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னு பாயிண்ட் பண்ணிடுறேன். அப்போது இங்கே நெக்ஸ்ட்டில் வந்து இது கரண்ட்னு இருக்கோ, கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டில் வந்து 2ங்கிற வேல்யூ வந்து எனக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன்னா அடுத்தது இந்த கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த நெக்ஸ்ட்டை நான் வந்து நல்லாக்கிடுறேன். ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து எனக்கு இந்த கனெக்ஷனை நான் தூக்கணும்னா இந்த வேல்யூ நல்லாயிருச்சுன்னா இந்த கனெக்ஷன் வந்து அடுத்ததுக்கு போகாதா? ஸோ CURRENT கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுங்கிறத நான் நல்லுன்னு போடாமல் ப்ரீவியஸில் நல்லுன்னா ஸ்டோர் ஆகிருக்கு, நான் ப்ரீவியஸ்ன்னு போட்டுறேன். நான் எதுக்காக ப்ரீவியஸ்ன்னு போடுறேன்னு சொல்கிறேன். லாஸ்ட்டில் ப்ரீவியஸ்ன்னு இந்த இடத்துல வேல்யூ வந்து போட்டுறேன். இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ இதில் வந்து ஹெட்டுங்கிறது கரண்ட்டுன்னு ஸ்டோர் ஆயிரும். அதாவது ஹெட் வேல்யூ வந்து கரண்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டில் வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பண்ணி முடித்தோன்னே இந்த கனெக்ஷன் போதில் அந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணிடுறேன். அதாவது ப்ரீவியஸுங்கிற கனெக்ஷனை கட் பண்ணிடுறேன். இந்த கனெக்ஷனை கட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரீவியஸுங்கிற கட் பண்ணிடுறேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து இந்த 2ங்கிற இடத்துல அதாவது கரண்ட் டாட் நெக்ஸ்ட்ங்கிற கனெக்ஷனில் வந்து எனக்கு ப்ரீவியஸுங்கிறது வந்துடும், அதாவது நல்லுன்னு வந்துடும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கரண்ட் வேல்யூவை மறுபடியும் ப்ரீவியஸாக அசைன் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ரீவியஸ் ஈக்குவல் டு
current current previous வந்து current நான் அசைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா கரண்ட் வேல்யூ 1 இருக்கும், ப்ரீவியஸ் வேல்யூ 1 இருக்கும். கரண்ட் டாட் நெக்ஸ்ட்ங்கிறது இந்த ப்ரீவியஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இருக்க நல் ஸ்டேஜ் இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இடம் கட் ஆகிருக்கும், இது மட்டும் தனியாக இருக்கும். இந்த ஒன்றுங்கிறது தனியாக இருக்கும். இந்த ஒன்றுங்கிறது என்னென்னலாம் இருக்குன்னா கரண்ட் வேல்யூ அதாக தான் இருக்கும், ஒன்றுங்கிறது தான் இருக்கும். ப்ரீவியஸ் வேல்யூ எனக்கு வந்து ஒன்றுங்கிறது தான் இருக்கும். இப்போ எனக்கு 2ங்கிறது எப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட்டுங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிரும். 2ல வந்து எனக்கு நெக்ஸ்ட்டுங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கனெக்ஷன் வந்து மறுபடியும் மாற்றுறதுக்கு இந்த வேல்யூ வந்து இந்த லூப் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக ரன் ஆகிக்கிட்டே இருந்தால் போதும். நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூக்கு வந்து நம்ம கனெக்ஷன் வந்து எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூக்கு எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா கரண்ட் வேல்யூவை மாற்றிக்கிறேன். கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். அதாவது கரண்ட் வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்துடும். இப்போது இந்த இடத்துல மறுபடியும் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதே லூப் ரன் ஆகும். நெக்ஸ்ட் வேல்யூ கரண்ட் டாட் நெக்ஸ்ட், அதாவது 3ங்கிறது வந்துடும். கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் வந்துடும். இப்போது இந்த ஸ்டெப்பில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் என்ன இருக்குது 1 இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் வரும்போது 2 வருமா. ஸோ வந்து என்னென்னா இது வந்து ரிவர்ஸில் அப்படியே பாயிண்ட் ஆயிரும். அப்புறம் ப்ரீவியஸ் வந்து கரண்ட்டாக மாறிடும். ப்ரீவியஸ் கரண்ட்டாக மாறினதுக்கப்புறம் மறுபடியும் கரண்ட் வேல்யூ நான் ஒன்று மூவ் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ ரிட்டர்ன் பண்ணால் மட்டும் போதும் நம்ம. ஸோ ரிட்டர்ன் ப்ரீவியஸ். நான் எதுக்காக ஹெட்னு கொடுக்காம ப்ரீவியஸ்ன்னு கொடுக்குறேன்னா நமக்கு வந்து கரண்ட் வேல்யூ வந்து இனிஷியலாக ஹெட்னு வச்சிருப்போம், அது மூவ் ஆகிட்டே வந்திருக்கும். இப்போது ப்ரீவியஸ் நம்ம இங்கே அப்டேட் பண்ணிகிட்டே வரோம், அதாவது கரண்ட் வேல்யூ அப்டேட் பண்ணிட்டே வரதுனால இந்த லாஸ்ட் வேல்யூ வரும்போது இந்த லாஸ்ட் வேல்யூ ப்ரீவியஸ் ஆயிரும். அது வந்து அந்த லாஸ்ட் வேல்யூட அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணுறது மூலியமாகவே ஃபுல் என்டையர் லிஸ்ட்டையுமே ரிட்டர்ன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரன் பண்ணலாம். ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், சப்மிட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.